ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு களி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்காக கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன். கேழ்வரகு வந்து 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து முழு கேழ்வரகு, மாவுலாம் இல்லை, நம்மளே அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக நைட்டே வந்து கேழ்வரகு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கணும். காலையில் எழுந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச கேழ்வரகை நல்லா அலசிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். மாவு மாதிரி நம்ம தோசை மாவுலாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி வெறும் கேழ்வரகையை நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது கேழ்வரகு களி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். மாவை விட இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு சைடில் ஒரு பாத்திரத்தில் வந்து அடிப்பிடிக்காத ஒரு கனமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு டம்ளருக்கு கேழ்வரகுக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். அது மாதிரி நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன் கேழ்வரகு. ஸோ 4 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா அரைச்சி வச்ச கேழ்வரகு வந்து அதில் ஊற்றணும். நல்லா தண்ணி நிறைய கொஞ்சம் இதுவாக வச்சு நல்லா கிளறி விடணும். இது வந்து சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும், அதனால் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த கேழ்வரகு களி. அதனால் கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஊற்றும் போது என்ன கலரில் இருக்குது பார்க்குறீங்கள, அதுக்கப்புறம் கேழ்வரகு நல்லா வெந்துடோன்னு இந்த மாதிரி கலர் மாறிடும். இதுதான் இதுக்கு வந்து இது. அடுத்தது இன்னொரு இது என்னென்னா, ஒரு தண்ணி தொட்டு நம்ம இந்த கேழ்வரகு களி தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். அதுதான் பக்குவம். ஒரு தட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வேக வச்ச களி இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா பால் மாதிரி செஞ்சிடணும். தட்டை ஷேக் பண்ணால் அது வந்து பால் மாதிரி ரெடி ஆயிடும். ஆறினோன்னா நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அதே மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், களி ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இது எல்லாரோடையும் ஃபேவரேட்டு டிஷ்ஷு. அதுதான் இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணேன். இது சாம்பாரோட நல்லாயிருக்கும், கார குழம்போடையும் நல்லாயிருக்கும். நான்வெஜ் எல்லா குழம்போடையுமே, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்தோடையுமே நல்லா போகும், நல்லாயிருக்கும். என்னோடய பாப்பாவுக்கு வந்து நான் ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து இந்த களி கொடுத்துருக்கேன். அவளே சொந்தமாக எடுத்து சாப்பிட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நல்லா சாப்பிடுவாள். எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.